ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். எந்த மீன் வாங்கினாலும் சேம் மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் வாங்க. மீன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி புளி ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. புளி கரைசல் பண்ணியாச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு மசாலா புளி கரைசல்லே சேர்த்து பண்ணோன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1.5 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்தது தனி மிளகாத்தூள் தான் சேர்த்தோம். அதுக்கு பதில் நீங்கள் மீன் குழம்பு மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இது சின்னதாக இருக்கிறதுனால நான் 3 எடுத்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இப்போ குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. வெந்தயமும் கடுகும் நமக்கு தீஞ்சிராமல் நல்லா பார்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ நம்ம வெங்காயத்து கூடவே ஒரு 15 பல்லு பூண்டு சேர்த்துற போகிறோம். சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 3த்தையும் நல்லா சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசனை போயாச்சு. வெங்காயம் நமக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்தாச்சு. இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா பச்சை வாசனையும் போயிடுச்சு. கண்ணாடி பதமும் வந்துடுச்சு. நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி கையாலேயே மசிச்சு எடுத்துக்கோங்க. தக்காளியும் இப்போ இதிலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா புளி கரைசலை இதில் சேர்த்துடலாம். குழம்பு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுமே நம்ம மீன் சேர்த்துடலாம். குழம்பு நமக்கு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மீன் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு சங்கரா மீன் எடுத்திருக்கேன். சங்கரா மீன் இல்லைனாலும் நீங்கள் மீன் குழம்புக்கு எந்த மீன் வேணாலும் சேர்த்து செஞ்சுக்கலாம். சேம் மெத்தட்லேயே நீங்கள் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மீன் ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துடலாம். மீன் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி விட்டுக்கலாம். மீன் சேர்த்ததை ஒரு 5 நிமிஷம் மட்டும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு மேலே வேண்டாம், ஏன்னா மீன் நல்லா உடஞ்சிரும். அதுக்காக தான் ஒரு 5 நிமிஷம் மட்டும் போதும். அதுவே கரெக்டான டைமாக தான் இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு எப்போ செஞ்சாலும் ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் செய்யணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம்.
இப்போ இது மூடி போட்டு மூடிட்டு 2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து சேம் மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த மீனாக இருந்தாலும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ உங்களுக்கு வேணும்ன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.